எபிசோட் 35. அன்று இரவே மற்றொரு அறையில் அவர்களுக்கான முதலிரவை ஏற்பாடு செய்திருந்தனர் பெரியவர்கள் இருவரும். தன் குழந்தைகளை தூங்க வைக்க முயற்சி கொண்டிருந்தவனிடம், இன்னைக்கு நீ பக்கத்து ரூம்ல படுத்துக்கோ ரக்ஷித், குழந்தைங்கள நாங்க 2 பேரும் பார்த்துக்கிறோம் என்று அங்கு வந்தனர் வேதவள்ளியும் மாறனும். பரவாயில்ல பாட்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? தினமும் நான் தானே குழந்தைங்கள பார்த்துக்கிறேன், அதே மாதிரி இன்னைக்கும் நானே பார்த்துக்கிறேன் பாட்டி. அவர்கள் கூறியதன் அர்த்தம் புரியாமல் ரக்ஷித் மொழிய, அதையே தான் நாங்களும் சொல்றோம். தினமும் நீதான குழந்தைங்கள பாத்துக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் தூங்கு என்று அவனை வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தார் வேதவள்ளி. விடாப்பிடியாக அவர் கூறுவதால் வேறு வழி இல்லாமல் பக்கத்தறைக்கு அவன் செல்ல, அந்த அறை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கு அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் அமர்ந்திருந்தாள் சஞ்சனா. ரக்ஷித்தை பார்த்ததும் வெட்கம் கொண்டவள், சாரி ரக்ஷித், நான் அதெல்லாம் வேணாம்னு தான் சொன்னேன். ஆனா தாத்தாவும் பாட்டியும் தான் நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க மனசு கஷ்டப்பட வேண்டாம்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் என்றாள் சஞ்சனா. ஓகே ஸ்வீட்டி, இப்போ தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்பட வேண்டாம், அதனால இந்த பூவெல்லாம் அலங்கரிச்சதை வீணாக்காம நீ இந்த ரூம்லேயே படுத்துக்கோ என்று அவளிடம் கூறிவிட்டு தனது அறைக்கே திரும்பினான் ரக்ஷித். அவன் கூறியதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டாள் சஞ்சனா. என்னைய நீ அவாய்ட் பண்றல, கல்யாணமே வேண்டாம்னு இருந்த ஒன்ன எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சேனோ அதே மாதிரி ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு உன்னை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன்டா என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டாள் சஞ்சனா. ரக்ஷித்தை மீண்டும் அவனது அறையில் பார்த்ததும், என்னடா போன வேகத்திலே வந்துட்ட என்று கிண்டலாக கேட்டார் மாறன். தாத்தா பாட்டி, நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? குழந்தைக்காக ஒரு அம்மா வேணும்னு சொன்னீங்க, அதனால தான் நான் சஞ்சனா கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அது தவிர எங்க 2 பேருக்கும் நடுவுல வேற எதுவும் கிடையாது. இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். 2 பேரும் கொஞ்சம் வெளியே போங்க, நான் தூங்கணும், நாளைக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு என்று கடுப்புடன் கூறினான் ரக்ஷித். இவனுக்கு ஒரு கல்யாணம் குழந்தைன்னு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டோம். ஆனா என்ன, ஃபர்ஸ்ட் குழந்தைங்க பிறந்துச்சு, இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஆனா சேர்ந்து வாழ மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். காலந்தான் இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் என்று புலம்பிக் கொண்டே இருவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறினர். அவர்கள் இருவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறியதும் கதவை தாழிட்டு வந்து படுத்தவனுக்கு யாஷிகாவுடன் வாழ்ந்த நாட்கள்தான் நினைவிற்கு வந்தது. அதுவும் அவர்களுக்கான அந்த முதலிரவு நினைவுக்கு வர உறக்கம் வராமல் தவித்தான் ரக்ஷித். ஏதோ இன்றுதான் அதிசயமாய் குழந்தைகள் இருவரும் சீக்கிரம் உறங்கி இருக்க, அவனது வார்ட்ரோபில் இருந்து யாஷிகாவின் உடையை எடுத்து வந்தவன் அதை தன் நெஞ்சோடு அணைத்தபடி அதன் வாசத்தை முகர்ந்து கொண்டே உறங்கினான். தான் இன்னொருத்தியின் கணவன் என்ற எண்ணம் எல்லாம் சிறிதும் இல்லை ரக்ஷித்திற்கு. கடமைக்கென்று தாலியை கட்டியாயிற்று, ஆனால் அவளுடன் சேர்ந்து கணவனாக வாழும் எண்ணம் இல்லை. யாஷிகா அந்த வீட்டிலிருந்து சென்றாலும் இன்னும் தாத்தா பாட்டியின் வீட்டிற்கு செல்லவில்லை ரக்ஷித். அவர்களும் அவன் தனியாக வைத்து குழந்தைகளை பார்த்து கொள்வது கஷ்டம் என்று எண்ணி அங்கேயே இருந்துவிட்டனர். அதன் பிறகு வந்த நாட்கள் எல்லாம் பகலில் ஆபீஸிலும் இரவு முழுவதும் குழந்தைகளுடனே செலவழித்தான் ரக்ஷித். சஞ்சனாவோ அரைகுறை ஆடை முதல் கொண்டு புடவை வரை அணிந்தும் தலைவிரி கோலம் முதல் பின்னலிட்டு மல்லிப்பூ வரை வைத்தும் ரக்ஷித்தை தன்வசம் இழுக்க என்னென்னவோ செய்து பார்த்துவிட்டாள். ஆனால் அவன் கடைக்கண் பார்வையும் அவளை தீண்டவில்லை. நாட்கள் செல்ல செல்ல ரக்ஷித்தின் மேலிருந்த ஆசை முழுவதும் வெறுப்பாக மாறியது சஞ்சனாவிற்கு. முதலில் குழந்தைகள் அழுவதற்கு முன்பே தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தவள் வர வர குழந்தைகள் அவள் கண்முன்னே அழுதாலும் கூட தூக்காமல் குழந்தைகளின் அழுகையை ரசிக்க ஆரம்பித்திருந்தாள் சஞ்சனா. படிப்பு, வேலை, நண்பர்களுடன் ட்ரிப் என்று பலமுறை வெளிநாடுக்கு பயணம் செய்திருக்கிறான் ரிஷி. ஆனால் யாஷிகாவிற்கு இதுதான் முதல் முறை, அதுவும் நீண்ட தூர விமான பயணம். விமானம் கிளம்பியவுடன் பயந்தவள் தன் அண்ணனின் முழங்கைக்குள் தன் கையை கோர்த்து கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள் யாஷிகா. ரிஷியின் மடியிலிருந்த கனிஷ்காவோ பயத்தில் உடல் அதிர, இருவரில் யார் குழந்தை என்றாகி போனது ரிஷிக்கு. நீண்ட தூரம் பயணம் முடிந்து அழகான லண்டன் நகரம் அவர்களை இனிதே வரவேற்றது. அங்கு ஏற்கனவே வாடகைக்காக பார்த்து வைத்திருந்த ஒரு வீட்டிற்கு தன் தங்கையை அழைத்து சென்றான் ரிஷி. யாஷிகாவிற்கு பெரிதாக வெளிநாட்டில் வாழ விருப்பமில்லை என்றாலும் இப்பொழுது ரக்ஷித்தின் நினைவிலிருந்து ஓடி ஒழியவே அங்கு வாழ்வதற்கு தயாராக இருந்தாள் அவள். லண்டனுக்கு வந்து ஒரு வாரத்திற்குள் அந்த குளிர் பிரதேசம் குழந்தைக்கு ஒத்துக்கொள்ளாமல் காய்ச்சல் வர யாஷிகாவுடன் ரிஷியும் சேர்ந்து குழந்தையை நல்லபடியாக பார்த்து கொண்டான். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தை என்பதால் சீக்கிரமே உடல் நலம் தேறிவிட்டாள் கனிஷ்கா. அண்ணா, கனிக்குட்டிக்கு ஃபீவர் வந்தா பாத்துக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் இருக்கோம். ஆனா அங்க 2 குழந்தைகளுக்கும் ஏதாவது உடம்புக்கு முடியலனா ரக்ஷித் மட்டும்தான் தனியா இருந்து கஷ்டப்படுவாருல்ல என்று அவள் கேட்க, அவன் தனியா இருந்து கஷ்டப்படணும், அதான் அவன் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க என்றான் ரிஷி.
தன் குழந்தையை பார்த்துக் கொள்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று நிம்மதியடைந்தாள் யாஷிகா. அதே நேரம் அங்கு அவரு குழந்தைகளுக்கும் உடல்நலம் சரியில்லாமல் போனது. தாயின் அரவணைப்பும் தாய்ப்பாலும் இல்லாமல் இருந்த குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியாக 1 வாரம் ஆகிவிட்டது. அந்த 1 வாரமும் குழந்தைகள் உடனே இருந்து தன் 2 குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்து கொண்டான் ரக்ஷித். மாதங்கள் உருண்டோடியது. கல்யாணமாகியும் சந்நியாச வாழ்க்கையை வாழ்வதற்கு வெறுப்பாக இருந்தது சஞ்சனாவிற்கு. தன் தோழி ரதியுடன் சேர்ந்து வார இறுதி நாட்களில் பப்பிற்கு செல்வதை வழக்கமாகிக் கொண்டாள் சஞ்சனா. ஆட்டம் பாட்டம் என்று அங்கு அவள் கும்மாலம் அடித்துக் கொண்டிருக்க ரதியின் தோழன் கிஷோரின் கண்கள் அவள் உடல் அங்கங்களை மேய்ந்தது. "Can you dance with me?" என்று அவளிடம் கேட்டார் கிஷோர். "My pleasure" என்று தன் கையை அவனிடம் நீட்ட அவள் இடுப்பில் கை கோர்த்தபடி நடனமாடிக் கொண்டிருந்தவன் அவளுடைய இதழ்களை கவ்விக்கொண்டான். அவன் கைகளோ அவள் அங்கங்களை ஆராய்ந்தன. "இங்க வேணாம் கிஷோர், ரூம்க்கு போலாமா?" என்று கிறங்கிய குரலில் கேட்டாள் சஞ்சனா. அவளிடமிருந்து அனுமதி கிடைத்ததும் உடனே அங்கிருந்த ஒரு ரூமிற்கு அவளை அழைத்து சென்றான் கிஷோர். மோகத்தில் பிடியில் இருவரும் இருக்க அவசர அவசரமாக அவளது ஒவ்வொரு ஆடையாக கலைந்தவனுக்கு அவள் கழுத்திலிருந்த தாலியோ கண்ணை உறுத்தியது. "இதையும் கட்டட்டுமா?" என்று தாலியை காட்டி அவளிடம் கேட்க, "இது இருந்தாலும் ஒன்னத்துக்கோ யோசல்ல" என்று அவளே தாலியை கழட்டி வைத்தாள். ஏற்கனவே மது போதையில் இருந்தவனுக்கு இப்பொழுது மாதுவின் உடல் போதையும் சேர்ந்து கொள்ள அவசரமாக அவளுள் தன்னை புதைக்கறிந்தவனை அவளே வழி நடத்தினாள். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமோ? சந்தேகமாக அவன் கேட்க, "நான் ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு பேபி, ஸோ லைட்டா" கண்ணடித்து அவள் கூற, "பட் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு மேலே வேற ஒருத்தன் கூட நான் உன்னை இப்படி பார்க்கக்கூடாது" என்றான் கிஷோர். கிஷோருடன் தன் உடல் பசியை தீர்த்து கொண்டாள் சஞ்சனா. மீண்டும் மீண்டும் என்று அவளே அவனை நாட மொத்தமாக அவளது உடல் பசியை தீர்த்து வைத்தவனுக்கு தான் இப்பொழுது சோர்வாகி போனது. "இன்னைக்கு இது போதும். ஆமா, உன் பேர் என்ன? மறந்தே போயிட்டேன்" என்று கிஷோர் கேட்க, "சஞ்சனா" என்றாள் அவள். "ஓகே சஞ்சனா, பேலன்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம்" என்று அவன் கூற இருவரும் அவர்களது ஆடையை போட்டுக்கொண்டு வெளியே வந்தனர். அதுவரை சஞ்சனாவை காணாமல் தேடிக்கொண்டிருந்த ரதியோ அவளை பார்த்ததும், "சஞ்சுவா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம்" என்று அவளை அழைக்க, "பாய் கிஷோர்" என்று கிஷோரின் கன்னத்தை தட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சஞ்சனா. வீட்டிற்கு வந்தவள் வழக்கம் போல் அவளது அறைக்குள் அடைந்து விட்டாள். அடுத்த நாள் காலை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க அப்பொழுதுதான் சஞ்சனாவின் கழுத்தில் தாலி இல்லாததை கவனித்தார் வேதவள்ளி. "சஞ்சனா, உன் தாலி எங்க?" என்று வேதவள்ளி கேட்க, "தெரியல பாட்டி, எங்கேயாவது மிஸ் ஆகியிருக்கோம்" என்றாள் சஞ்சனா. சிறிதும் பதற்றமில்லை அவளிடம். "கல்யாணம் ஆன பொண்ணு இப்படி பேசலாமா? தாலிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல" என்றார் வேதவள்ளி கோவமாக. "அதை கற்றவன் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதை பொறுத்து தான் அந்த தாலிக்கும் மரியாதை இருக்கு பாட்டி. இதுக்கு மேலே எனக்கு அந்த தாலி தேவையில்லை" என்று சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் சஞ்சனா. அவள் கழுத்தில் தாலி இல்லை என்பதையோ அவள் பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்தாமல் சாப்பிட்டு விட்டு ஆபீஸிற்கு சென்று விட்டான் ரக்ஷித். எந்நேரமும் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கும் அனுஷா தங்கள் வீட்டில் இருந்தாலும் யாஷிகாவும் ரிஷியும் தங்களுடன் இல்லாததால் அவ்வப்பொழுது ரிஷியிடம், "வீடியோ காலாவது பண்ணுடா ரிஷி" என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தார் மீனாம்பிகை. இப்பொழுது குழந்தை பிறந்து 6 மாதங்கள் ஆகிவிட கர்ப்பகாலத்தில் உடல் எடை அதிகமாக இருந்த யாஷிகாவின் உடல் எடையும் இப்பொழுது குறைந்திருந்தது. தன் தங்கையின் முகம் கொஞ்சம் பழையபடி மாறியிருந்ததால் வாட்ஸ்அப் மூலம் தனது அம்மாவிற்கு வீடியோ கால் செய்தான் ரிஷி. மாத கணக்கில் தன் மகளை பார்க்காமல் இருந்தவர் முதலில் யாஷிகாவிடம் பேச எப்பொழுதும் அம்மாவிற்கு அட்வைஸ் செய்பவள் இம்முறை அவளே அழுதுவிட்டாள். "அம்மா" என்று அழைத்தவள் அழுக, "ஏ யாஷிகா, எதுக்குடி அழற? எப்பவுமே நான் கண்கலங்கினா கூட சும்மா அழாதமா, உனக்கு வேற வேலையே இல்லையான்னு நீ என்ன திட்டுவியே" என்று மனம் கலங்கினார் மீனாம்பிகை. "உன்னை நேர்ல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சில்லம்மா, அதனாலதான் எனக்கு உன்னை வீடியோ கால்ல பார்த்ததும் கஷ்டமாயிடுச்சு" என்றாள் யாஷிகா. அந்த நேரம் பார்த்து கனிஷ்கா பசியில் அழக, "என்னம்மா, ஏதோ குழந்தை சத்தம் எல்லாம் கேக்குது" என்றார் மீனாம்பிகை. அதற்கு பதில் கூற முடியாமல் யாஷிகா தவிக்க குழந்தையை தூக்கி சமாதானம் செய்தபடியே வந்த ரிஷியோ, "ஆமாமா, இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க" என்று கனிஷ்காவை வீடியோ காலில் தன் அம்மாவிடம் காட்டினான் ரிஷி. "டே ரிஷி, குழந்தை ரொம்ப அழகா இருக்குடா. ஆமா, யாரோட குழந்தை?" ஆவலாய் அவர் கேட்க, எப்படி இருந்தாலும் குழந்தையை தங்களுடன் வைத்து வளர்க்க வேண்டும் என்பதால்,
இது என் ஃப்ரெண்டோட குழந்தைமா. ஒரு ஆக்சிடென்ட்ல குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. அதனால நாங்க தான் இப்ப இந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோம் என்றான் ரிஷி. அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மனம் கனத்தது ரிஷிக்கு. ஆனாலும் வேறு வழி இல்லையே. இந்த ஒரு காரணத்தை சொன்னால் மட்டும்தான் தன் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அனுமதிப்பார்கள் என்பதால் அப்படி ஒரு பொய்யை சொன்னான் ரிஷி. அப்படியாடா? ஆனா பாத்து ரிஷி, நாளைக்கே யாஷிகா இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா அந்த குழந்தை ஏங்கிட போகுது என்றார் மீனாம்பிகை. அப்பொழுது வீடியோ காலில் அனுஷாவின் முகம் தெரிய, யாருமா அவங்க என்றாள் யாஷிகா. இவளா? உன் அண்ணன் தான் ஒரு நாள் இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனான். ஆனா அதுக்கப்புறம் ரிஷியோ வீட்டுக்கு வரல, இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையும் பார்த்து தரல. அதனால நான் தான் நம்ம வீட்லயே வச்சிருக்கேன் என்றார் மீனாம்பிகை. யாஷிகாவும் அனுஷாவும் ஒருவருக்கொருவர் கையை அசைத்தபடி ஹாய் என்று கூற, அப்பொழுதுதான் ரிஷியும் கவனித்தான் அந்த பெண் அன்று போல் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதை. ஏதோ கொஞ்ச நாள் நம்ம வீட்ல சேஃபா இருக்கட்டும்னு நினைச்சா அந்த பொண்ணு நம்ம வீட்ல இருந்து போகவே இல்லையா? குழம்பினான் ரிஷி.